ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங்கில் புதிய அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த அப்டேட் என்னன்னா, ஜிஎஸ்டியில் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு புதிய டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. அந்த புதிய டைம் லிமிட்குள்ள ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் ஜென்ரேட் செய்யலைன்னா ஜிஎஸ்டி நான் கம்ப்ளையன்ஸ் பெனாலிட்டி வரும். நீங்கள் ஜிஎஸ்டி இன்வாய்ஸை ஏதாவது ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் மூலம் ஜென்ரேட் செய்கிறீங்கன்னா அந்த இன்வாய்ஸை ஜிஎஸ்டி காமன் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் செய்யணும். இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் இது இன்வாய்ஸ்க்கு உரியது. எக்ஸாம்பிளுக்கு 31 மார்ச்சில் XYZ சாஃப்ட்வேர் மூலமாக ஒரு இன்வாய்ஸ் போடுறீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் எனேபிள் ஆகியிருந்துச்சுன்னா இந்த இன்வாய்ஸை இன்வாய்ஸ் போர்ட்டலில் ஏற்ற வேண்டும், அதாவது ரெஜிஸ்டர் செய்யணும். இதை எப்போது செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே எந்த டைம் டியூரேஷனும் கொடுக்கல. ஆனால் 2025 ஏப்ரல் 1 முதல் நீங்கள் போடும் ஒவ்வொரு இன்வாய்ஸுக்கும் 30 டேஸுக்குள்ள IRN ஜென்ரேட் செய்யணும். இது இன்வாய்ஸிங்கோட மிக முக்கியமான கம்ப்ளைன்ஸ். சப்போஸ் ஏப்ரல் 1 இன்வாய்ஸ் டேலியில் ரேஸ் செய்கிறீங்கன்னா ஏப்ரல் 30க்குள்ள IRN ஜென்ரேட் செய்யணும். உங்களுக்கு இன்வாய்ஸ் அப்ளிகபிள் ஆகியிருந்தால் நீங்கள் இன்வாய்ஸ் போர்ட்டலில் செய்யாமல் வேறு சாஃப்ட்வேரில் ஆப் மூலமாக இன்வாய்ஸ் ஜென்ரேட் செய்கிறீங்கன்னா அதை 30 நாளுக்குள்ள ஜிஎஸ்டி போர்ட்டலில் ரெஜிஸ்டர் செஞ்சிடணும். அப்படி 30 நாளுக்குள்ள செய்யலைன்னா அந்த இன்வாய்ஸ் இன்வேலிட் ஆகிடும். இல்லைன்னா நீங்கள் இன்வாய்ஸை ஜென்ரேட் செய்யலை அப்படின்னு அர்த்தமாகிடும். இதனால் நீங்கள் இன்வாய்ஸ் ஜென்ரேட் செய்யாமல் சப்ளை செய்கிறதாக பெனாலிட்டி வரும். அந்த இன்வாய்ஸுக்கு ரிலேட்டடான ஐடிசி எடுத்த டேக்ஸ் பேருக்கும் அந்த இன்வாய்ஸே வேலிட் இல்லைன்னா அவரும் அந்த ஐடிசியை ரிவர்சல் செய்ய வேண்டி இருக்கும். ஏப்ரல் 1 இந்த புதிய இன்வாய்ஸ் வேலிடேஷனை எனேபிள் செய்துட்டாங்க. ஆனால் செக்ஷன் 31 ப்ரொவிஷன் படி ஏற்கனவே இன்வாய்ஸ் எப்போது ஜென்ரேட் செய்யணும் அப்படின்னு கிளியராக மென்ஷன் செய்திருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு சப்ளை செய்கிறீங்கன்னா அதில் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா பிஃபோர் ஆர் அட் த டைம் ஆஃப் ரிமூவல் அந்த டைமில் இன்வாய்ஸ் ஜென்ரேட் செய்யணும். மூவ்மெண்ட் இல்லைன்னா எப்போ நீங்கள் டெலிவரி செய்கிறீங்களோ அன்னைக்கே இன்வாய்ஸ் ஜென்ரேட் செய்யணும். இந்த ப்ரொவிஷன்ஸ் ஆரம்பத்திலேருந்தே செக்ஷன் 31 கிளியராக கொடுத்துருக்காங்க. ஆனால் போர்ட்டலில் இப்போ தான் கொஞ்சம் அதை வேலிடேஷன் செய்துட்டு வராங்க. எக்ஸாம்பிளுக்கு 30th ஏப்ரலில் ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் செய்கிறீங்கன்னா அன்னையிலேருந்து 30 டேஸுக்குள்ள IRN ஜென்ரேட் செய்யணும். இதை போர்ட்டல் சொல்லுது. ஆனால் அந்த ப்ரொவிஷன்ஸில் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் இன்வாய்ஸ் ஜென்ரேட் செய்தவுடன் இமீடியட்டாக IRN ஜென்ரேட் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை தேவையானவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தி கொள்ளட்டும். தேங்க்யூ.